ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட்லேயே ஈஸியாக சாக்கோபார் எப்படி ரெடி பண்ணலான்னு தான். இது வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது குழந்தைங்களுக்கும் ரொம்பவும் பிடிக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் காய்ச்சாத திக்கான பால் எடுத்துருக்கிறேன். இது கூட 1 கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப்பு சுகர். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம். பாலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர அளவுக்கு காய்ச்சிக்கலாம். ஒரு விஸ்கை வச்சு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க, பால் இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பால் கொதிச்சிடுச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். இது கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்சரை இந்த பால் கூட நான் சேர்த்துக்க போகிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, பால் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகுது. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த அளவு திக்கான பிறகு இது கூட 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கரெக்டான பதம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கான போதும். ரொம்ப திக்காச்சுன்னா நம்ம ஆற வச்சு மோல்டில் ஊற்றுறப்ப ரொம்ப கட்டியாகிடும். அதனால் இந்த பதம் வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆற வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் வந்த பிறகு நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். இது செஞ்சு வச்சுருக்கிற மிக்சர் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மோல்டில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இது லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற சில்வர் டம்ளரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் ஒரு ஃபாயில் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். இதில் சின்னதாக ஒரு டூத் பிக் வச்சு ப்ரிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை 12 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். 200 கிராம் மில்க் சாக்லேட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது டபுள் பாயில் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ அதில் இந்த சாக்லேட்டை நம்ம வச்சுக்கலாம். சாக்லேட்டை எப்பயுமே இந்த மாதிரி டபுள் பாயில் பண்ணி தான் மெல்ட் பண்ணணும். நம்ம டைரெக்டாக உருக்கணும்னா அடி பிடிச்சிடும். சூடு தங்கக்கூடிய கிளாஸு அதை நான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை கூட யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். சாக்லேட் நல்லா உருகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். மெல்ட்டான சாக்லேட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இதை நான் கிளாஸில் ஊற்றிக்கிறேன். பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரீசர்லேருந்து சாக்கோபாரை வெளில எடுத்தாச்சு. இந்த சாக்கோபாரை நார்மல் தண்ணியில் 40 செகண்டு வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் சாக்கோபார் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே இருக்க ஃபாயில் எடுக்கிறேன். செஞ்சு வச்சுருக்க சாக்கோபாரை சாக்லேட்டில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம்.
மெல்ட்டான சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி 20 செகண்டு நீங்கள் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதில் இருக்க கூலிங்னாலேயே சாக்லேட் நல்லா கோட் ஆகி செட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாக்கோபார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாக்லேட் செட் ஆனதும் நான் 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக கடையில் வாங்கின மாதிரியே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மருக்கு இது நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். இது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.